ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு தேங்காய் பால் எடுத்தோம்னா, தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் அந்த சக்கை இருக்கும்ல, அதை நம்ம வந்துட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை எந்த அளவுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். ஒன்றுமே இல்லை, டெசிகேட்டட் கோகனட் பவுடர் நம்ம எப்படி வந்துட்டு ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு சிலருக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாமான்னு கேட்பீங்க. பட் நான் செஞ்சது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இதை செஞ்ச அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் இடியாப்பம் அண்ட் தேங்காய் பால் வந்துட்டு பண்ணிவிட்டு, இந்த மீதி வேஸ்டேஜ் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதோடைய வீடியோவுமே வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு தேங்காவோடைய வேஸ்டேஜ் தான் இது. தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு நான் ஒரு இரும்பு கடாயில் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இதோடைய மாய்ஸ்சரைசர் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். பட் வந்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு இதை நம்ம வறுக்கணும். பிகாஸ் அது வந்துட்டு கலர் மாறிடுச்சுன்னா, ப்ரௌனிஷ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஒரு கருகுன ஸ்மெல்லு வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் நம்ம வறுத்தோம்னா லோ ஃப்ளேமில் இந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு பவுடராக அது கிடச்சிரும். அதில் இருக்க மாய்ஸ்சரைசர்லாம் போயிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு இதை நல்ல ஒரு க்ளீனான ஒரு ட்ரையான பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மாற்றிக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு ஃப்ரெஷ்னஸ் அப்படியே வந்துட்டு மெயின்டைன் ஆகும். இதை நம்ம வந்துட்டு எல்லா வித பொரியலுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் திருகி தான் போடணும், அதை வந்துட்டு சீவி தான் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த பவுட்ரு போட்டோம்னாலே நமக்கு வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் பால் எடுக்க கண்டிப்பாக தண்ணி சேர்த்து தான் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்திருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீதி இருக்கிற இந்த சக்கையில் தான் இதோடைய ஃபைபரே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஃபைபர் கண்டென்ட் தான். நம்ம வந்துட்டு இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதோடைய அருமை பார்த்திங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டில் ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது.